மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை உன்னத லீலைகளா வணக்கம். நான் உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தன் பேசுகிறேன். இது என்னுடைய 1759ஆம் கவிதைக்கான காணொளி பதிவு. இந்த புலனப்படத்தில் அழகான மணற்சிற்பம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் ஒரு மணற்சிற்பி. நானே 2 முறைக்கு மேல் இந்த மணற்சிற்பத்தை பற்றி, அந்த மணற்சிற்பியை பற்றி கவிதைகள் எழுதியிருந்தாலும் அவனுடைய திறமையை மெச்சி இன்னொரு கவிதை எழுதுவதில் தவறேதும் இல்லை என்று இந்த மணற்சிற்பிக்கு அவன் திறமையை புகழ்ந்து இந்த கவிதையை இயற்றியிருக்கிறேன். இந்த மணற்சிற்பத்தில் மாடங்களிட்டு அந்த மாடங்களில் விளக்கையும் ஏற்றி வைத்து ஒரு மதன மாளிகையைப் போல் ஜொலிக்கும் மணற்கோட்டையை உருவாக்கியிருக்கிறான் சிற்பி. அந்த மணற்சிற்பியை போற்றி எழுதிய கவிதையின் தலைப்பு மதன மாளிகை மணற்பரப்பில் இங்கே வதனங்காட்டா மணற்சிற்பி எங்கே. மணலாலே மாளிகை எழுப்பி அள்ளுகிறான் நம்மனதை மணற்சிற்பி வெகு அழகாய். அனலாலே உருகாது துகளினைத்து எழுப்பிய ஆனந்த மாளிகை நிற்குமிது கலையழகாய். இனனிவனோ கல்லைச் செதுக்கும் விற்பன்ன சிற்பிக்கு தூரத்துச் சோதரனோ. கனவானே இவன் நல்லை கலைகற்று உவர்க்கத்தில் படைத்து நமை ஈர்க்கும் காரணத்தால். தினமிவனே படைக்கின்றான் பற்பல மாளிகையை கலையழகடைத்து மணலால் மட்டும் படைத்து கழித்து. குணமிவன் கொண்டானோ மணலையும் மதித்து போற்றி அதன் புகழை ஏற்றி அளித்து. புனல் நீரோ உவர் நீரோ எதுவரினும் இடிந்து கரைந்தோடும் என அறிந்தும் மணலாலே படைக்கின்றான் பெருமாளிகை பலவற்றை நிலையாது இவை எதுவும் எனத் தெரிந்தும். புனல் நீரோ உவர் நீரோ எதுவரினும் இடிந்து கரைந்தோடும் என அறிந்தும் மணலாலே படைக்கின்றான் பெருமாளிகை பலவற்றை நிலையாது இவை எதுவும் எனத் தெரிந்தும். நன்றி, வணக்கம். இது உங்கள் கவிஞர் வெற்றிவேந்தர். பச்சை மூக்குத்தி மஞ்சள் நீராடி படிக்கும் பண்பாட்டு கவிதை, கச்சை மேலாக கனியும் நூலாடை கவிதை உண்டாடும் ரசிகை.
மதன மாளிகையில் மந்திர மாலைகளா உதய காலம் வரை